வணக்கம் உறவுகளே, எப்படி நிலமாக இருக்கிறீர்களா? மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை விட்டு மற்ற மகிழ்ச்சி கொள்கின்றேன். புலர்ந்திருக்கின்ற பொழுது நல்ல பொழுதாக இருக்க வேண்டும் என்று எல்லோருக்கும் பொதுவான இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய காணொலிக்குள் பெறலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைக்கும் பல பேசுபொருள்கள் இருக்கின்றன. இன்றைய தினம் மத்திய கிழக்கே கொதித்து போய் இருக்கிறது. ஏனென்று சொன்னால் இப்பொழுது அமெரிக்காவிற்கும் அந்த நாடுகளுக்கும் இடையிலே ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பதட்டமான சூழ்நிலை, அவை தொடர்பான தகவலையும் அதே வேளையில் இவை இலங்கையில் எவ்வாறு தாக்கத்தை ஏற்படுத்தப் போகின்றன என்பது தொடர்பாக இலங்கை வெளியுறவுத்துறை வெளியிட்டிருக்கின்ற தகவலையும் இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் வெளியிட்டிருக்கின்ற அறிவித்தலையும் அதே போன்று இலங்கை சிவில் விமான துறை வெளியிட்டிருக்கின்ற தகவல்கள் தொடர்பான தகவலையும் பார்க்க போகிறோம். ஏனென்று சொன்னால் இவையெல்லாம் இலங்கையில் எவ்வாறு செல்வாக்கு செலுத்தப் போகின்றன என்பது தொடர்பாக முழுமையாக பார்க்க போகிறோம். அதே வேளையிலே உங்கள் பலருக்கு தெரியும், இந்த சுரேஷ் சலேக்கு 3 மாத பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழே சுரேஷ் சலே மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டிருக்கிறார் என்கிற தகவலும் இப்பொழுது தெரிய வந்திருக்கிறது. அதே போன்று பயங்கரவாத தடை சட்டத்துக்கு எதிராக மட்டக்களப்பிலும் யாழ்ப்பாணத்திலும் போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது. அவை தொடர்பான தகவலை மேலும் பல செய்திகளும் இருக்கின்றன. எல்லாவற்றையும் தொகுத்து பார்த்துக் கொள்ளலாம். வாருங்கள், முழுமையான காணொலிக்குள்ளே செல்வோம். உலக நாடுகள் பக்கமெல்லாம் இப்பொழுது மத்திய கிழக்கின் பக்கம்தான் திரும்பி இருக்கின்றன. ஏனென்று சொன்னால் மத்திய கிழக்கிலே ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக இது இலங்கையை எவ்வாறு பாதிக்கும் என்பது தொடர்பாக இன்றைக்கு பார்க்க போகிறோம். முதல் கட்டமாக இலங்கையின் விமான போக்குவரத்து இப்பொழுது பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பலருக்கு தெரியும், இலங்கையிலிருந்து மத்திய கிழக்கு நாடுகளுக்கு பலர் விஜயம் செய்வார்கள். அதே போன்று மேலத்திய நாடுகளில் இருக்கின்ற பலர் மத்திய கிழக்கு நாடுகளுக்கு வந்து அவற்றிலிருந்து இந்த கனெக்ஷன் ஃப்ளைட் என்று சொல்கின்ற விமானங்கள் எடுத்து நாங்கள் எங்களது இலங்கை பகுதிகளுக்கு விஜயம் மேற்கொள்வோம். இவ்வாறு இருக்கின்ற இந்த சமயத்தில் இப்பொழுது மத்திய கிழக்கினுடைய சகல வான்பரப்புகளும் மூடப்பட்டிருக்கின்றன. சவுதியினுடைய வான்பரப்பு மட்டுமே இப்பொழுது திறந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அனைத்து வான்பரப்புகளும் மூடப்பட்டிருக்கின்றன. வேறு விமானங்கள் பறப்பதற்கு முற்றுமுழுதாக தடைகள் விதிக்கப்பட்டிருக்கின்றன. இவ்வாறு இருக்கின்ற நிலையில் ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸின் 10 விமான சேவைகள் இப்பொழுது மத்திய கிழக்குக்கான சேவையை இடைநிறுத்தி இருக்கிறது என்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் அந்த நாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற அசாதாரண சூழ்நிலை காரணமாக பலர் இதனால் பாதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்பதை அறிந்து கொண்ட விமான போக்குவரத்து சபை என்ன சொல்லியிருக்கிறது என்று சொன்னால், நீங்கள் முன்கூட்டியே வீட்டிலிருந்து பயணம் போகிறீர்களானால் உங்கள் பயணத்தை அதனது முகவர்களிடம் உறுதிப்படுத்தி கொண்டு இந்த விமான சேவைகள் நடைபெறுகின்றன என்பதை உறுதிப்படுத்தி கொண்டு நீங்கள் பயணத்தை மேற்கொள்ளுமாறு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே வேளையில் இந்த 10 விமான சேவைகளும் எப்பொழுது மீண்டும் ஆரம்பிக்கும் என்பது தொடர்பான தகவல்கள் இதுவரை வெளியிடப்படவில்லை. அதே வேளையில் இந்த மத்தள விமான நிலையம் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும், இந்த ஏர் டிராஃபிக் என்று சொல்வோம், வானத்தில் ஏற்படுகின்ற போக்குவரத்து நெரிசல். இந்த போக்குவரத்து நெரிசலை தணிப்பதற்காக பல்வேறுபட்ட விமானங்கள் திருப்பிவிடப்பட்டிருக்கின்றன. எனவே இலங்கையிலும் அவ்வாறான விமானங்கள் வந்து இறங்குவதற்குரிய சாத்தியக்கூறுகள் இருப்பதன் காரணத்தினால் இப்பொழுது மத்தள விமான நிலையமும் இப்பொழுது திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த ஏர் டிராஃபிக்கை குறைப்பதற்காக என்று சொல்லப்படுகிறது. ஏனென்று சொன்னால் இந்த விமான பயணங்கள் எவ்வளவு முக்கியமானவை என்பதை பலர் அறிந்து கொள்வீர்கள். எனவே இப்பொழுது இந்த விமான சேவைகள் ரத்து செய்யப்பட்டிருக்கிறது என்று ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் உத்தியோகபூர்வமாக மக்களுக்கு அறிவித்திருக்கிறது. இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் இடையிலே இந்த சண்டை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதாவது உங்கள் பலருக்கு தெரியும், இஸ்ரேலை நோக்கி ஈரான் பெரும் ஏவுகணை தாக்குதல் நடத்துவதற்கு தயாராகி இருந்தது என்று முன்னர் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இஸ்ரேல் தங்களுக்கு கிடைத்த புலனாய்வு தகவலின் அடிப்படையில் ஈரான் தங்களை தாக்கப் போகிறது என்கின்ற தகவலின் அடிப்படையிலே தான் தாங்கள் முந்திக் கொண்டு இந்த தாக்குதலை ஈரான் மீது மேற்கொண்டிருக்கிறோம் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் இடம்பெற்று ஒரு அரை மணித்தியாலங்களிலே அமெரிக்க தலைவர் ட்ரம்ப் என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், ஒரு பத்திரிகையாளர் மாநாடு மாதிரி ஒன்றை நடத்தியிருக்கிறார். அதிலே தெரிவித்திருக்கிறார், எங்கள் தோழமை நாடான இஸ்ரேலுடன் இணைந்து நாங்கள் தான் ஈரான் மீது தாக்குதலை நடத்தி இருக்கிறோம் என்று தெரிவித்திருக்கிறார். இப்பொழுது ஈரான் அமெரிக்கா நிலைகள் மீது தாக்குதலை நடத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இரண்டுமே பெரும் கொதி நிலையிலே இப்பொழுது இருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. மத்திய கிழக்கு நாடும் அதிர்ந்து கொண்டிருக்கிறது. மத்திய கிழக்கு நாட்டிலிருந்து வெளிவருகின்ற விமானங்களும் உள்செல்கின்ற விமானங்கள் யாவுமே நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இது பெரியதொரு பிரச்சனையாக இப்பொழுது மாறக்கூடிய ஒரு சாத்தியக்கூறு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 2 நாடுகளுக்குமே இதற்கு முன்னரும் இஸ்ரேல் ஈரான் மீது தாக்குதலை நடத்தியிருந்தது நேரடியாக. எனவே இதற்காக ஈரான் தாக்குதல் நடத்துவதற்கு முனைப்புகளை காட்டி வந்தது என்று சொல்லப்படுகிறது. நேற்றைய தினம் அதிகாலை வேளையில் ஈரானில் இருக்கின்ற சகலருக்கும் ஒரு இமெயில் வந்ததாகவும், அதாவது தாக்குதல் நடவடிக்கைகளுக்கு தயாராக இருங்கள் என்று ஈரானுடைய படைகளுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்ற அந்த வேளைகளே முந்திக்கொண்டு இஸ்ரேல் இந்த தாக்குதலை நடத்தியிருக்கிறது என்றுதான் இப்பொழுது தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரேல் ஈரான் போரால் இப்பொழுது பல்வேறுபட்ட பாதிப்புகள் ஏற்படும் என்றே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இது இலங்கையில் எவ்வாறான தாக்கத்தை ஏற்படுத்தப் போகிறது என்று நாங்கள் பார்ப்போமானால், முதலாவது காரணமாக இலங்கையிலிருந்து வெளிச்செல்கின்ற 10 விமானங்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. அதேவேளை இலங்கையில் உள்வருகின்ற விமான சேவையும் நிறுத்த
நிறுத்தப்பட்டிருக்கிறது. இது ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் இலங்கையில் இருக்கின்ற மக்கள் மத்தியிலே ஒரு பதட்டமான சூழ்நிலை இப்பொழுது உருவாகி இருப்பதை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் உங்கள் பலருக்கு தெரியும், இலங்கை இந்த பெட்ரோலை நம்பி வாழ்கின்ற ஒரு நாடாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால் எல்லோரது வாகனங்களுக்குமே பெட்ரோல் டீசல் தேவையாக இருக்கிறது. எனவே மக்கள் அநேகமான இடங்களை விட யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற மக்கள் தான் கூடுதலாக இந்த பெட்ரோலுக்கு காவல் என்றதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் அரசாங்க தரப்பில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது பெட்ரோல் தேவையான அளவு கையிருப்பில் இருக்கின்றன, மக்கள் காவல் நிற்க தேவையில்லை. இதனால் அத்தியாவசிய தேவைகளுக்கு பெட்ரோலை பெற வருகின்ற மக்கள் பாதிக்கப்பட போகிறார்கள் என்று தெரிவிக்கப்படுகிறது. நீண்ட வரிசைகளை பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. எனக்கு கிடைத்திருக்கின்ற ஒரு சில நிழற்படங்கள் மற்றும் காணொலிகளை பார்க்கின்ற வழியில் மக்கள் நீண்ட வரிசைகளில் பெட்ரோலுக்கு காத்திருந்ததை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்திருக்கிறது. இன்றைய தினம் பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் இவை தொடர்பாக ஒரு தகவலை வெளியிட்டிருக்கிறார். என்னென்று சொன்னால், இலங்கையிலே கையிருப்பிலே பெட்ரோல் இருக்கிறது, தேவையான அளவு பெட்ரோல் கையிருப்பில் இருக்கிறது, மக்கள் இவ்வாறு பீதி கொள்ள தேவையில்லை என்று போன்று தெரிவித்திருக்கிறார். மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த நிலைமை தொடர்பாக இலங்கைக்கு வருகின்ற பெட்ரோல் விநியோகம் தடைப்படாது என்பது போன்றும் தெரிவித்திருக்கிறார். ஏனென்று சொன்னால், இலங்கை மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து பெட்ரோலை பெற்றுக்கொள்வதில்லை. குறிப்பாக இந்தியா, மலேசியா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் இருந்துதான் இலங்கை பெட்ரோலை கொள்வனவு செய்து வருகிறது. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மக்கள் பயம் கொள்ள வேண்டிய தேவை இல்லை என்றும், தேவையான அளவு பெட்ரோல் கையிருப்பிலே இருக்கிறது என்பது போன்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். குறிப்பாக சொல்ல போனால் 37 நாட்களுக்கு தேவையான அளவு எரிபொருள் இலங்கையிலே கையிருப்பில் இருக்கிறது என்று சொல்லியும், ஒரு சில கப்பல்கள் இன்னும் எரிபொருளோடு வந்து கொண்டிருக்கின்றன என்றும், அவை ஏற்கனவே இங்கே பயணத்தை ஆரம்பித்திருக்கின்றன, அவையும் வந்து சேர்ந்துவிடும் என்பது போன்றும் தகவலை தெரிவித்திருக்கிறார். அதே போல மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து இந்த பெட்ரோல் டீசல்களை இலங்கை அரசாங்கம் பெற்றுக்கொள்வதில்லை, அங்கிருந்து மசகு எண்ணெய் தான் பெற்றுக்கொள்ளப்படுகிறது. இப்படி இருக்கின்ற சந்தர்ப்பத்தில் மக்கள் தேவையற்ற வதந்திகளை நம்பி கிளி கொண்டு பயமடைய தேவையில்லை என்பது போன்று இப்பொழுது தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்ல போனால் டீசல் 35 நாட்களுக்கும், விமானங்களை இயக்குவதற்குரிய எரிபொருள் 45 நாட்களுக்கும், பெட்ரோல் 37 நாட்களுக்கும் கையிருப்பிலே இருக்கிறது. எனவே மக்கள் இவை தொடர்பாக எந்த விதமான அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும், கையிருப்பு இருக்கிறது என்று சொல்லியும், மக்களை இவ்வாறு கூட்டம் கூட வேண்டாம் என்பது போன்றும் இப்பொழுது பெட்ரோலிய கூட்டுத்தாபனத்தினுடைய தலைவர் உத்தியோகபூர்வமாக அறிவித்திருக்கிறார். எனவே மக்கள் இவை தொடர்பாக நீங்கள் அச்சமடைய வேண்டிய ஒரு தேவை இல்லை என்பது போன்றுதான் இன்று தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இதே வேளையில் சிவில் விமான போக்குவரத்து சபையும் ஒரு அறிவித்தலை விட்டிருக்கிறது. என்னவென்று சொன்னால், இன்றைய தினம் இந்த 10 விமானங்கள் தடைப்பட்டிருக்கின்றன. 10 விமானங்கள் தனது போக்குவரத்தை நிறுத்தி இருக்கிறது. எனவே இவை தொடர்பாக பயணத்துக்கு வந்த மக்கள் அங்கே ஒரு குழப்பமடைந்த நிலைமையை பார்க்கக்கூடிய மாதிரியாக இருந்தது. ஆனால் இவ்வாறு நீங்கள் பயணம் செய்பவர்களாக இருந்தால் தயவு செய்து முன்கூட்டியே, நான் முன்னர் உங்களுக்கு சொன்னது போன்றுதான், உங்களது பயண ஒழுங்குகளை சரியாக சரிபார்த்து விமான நிலையம் வருமாறு, விமான நிலையத்துக்கு வந்து நின்று நீங்கள் பதட்டம் அடைய வேண்டாம் என்பது போன்றும் சிவில் விமான போக்குவரத்து சபை உங்களுக்கு அறிவித்திருக்கிறது. அடுத்த விடயமாக இந்த வெளிவிவகார அமைச்சு என்று வெளியிட்டிருக்கிறது. என்னென்னு சொன்னால், இது இவ்வாறான தாக்குதல்களை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்பது போன்றும், இந்த தாக்குதல்கள் அண்டை நாடுகளில் ஒரு பீதியையும் பொருளாதாரத்தில் பெரும் பாதிப்பையும் ஏற்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டு, எனவே இவை தொடர்பாக சுமூகமான பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட வேண்டும் என்பதாகவும் வெளிவிவகார அமைச்சும் இன்றைய தினம் ஒரு தகவலை தெரிவித்திருக்கிறது. இப்படி ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கின்ற நிலையிலே இலங்கையிலே இன்னும் போதைப் பொருள் கடத்தல்கள் ஓய்ந்த பாடாக இல்லை. இந்த போதைப் பொருளோடு சம்பந்தப்பட்ட நபர்கள் கைது செய்யப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய தினமும் 4 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதிலே ஒருவர் இராணுவத்தினுடைய புலனாய்வு பிரிவைச் சேர்ந்தவர் என்று சொல்லப்படுகிறது. போலீசாருக்கு கிடைத்த ஒரு ரகசிய தகவலின் அடிப்படையிலே பலம்பட்டி என்று சொல்லப்படுகின்ற ஒரு இடத்திலே மோட்டார் சைக்கிளை பயணித்துக் கொண்டிருந்த ஒரு நபரை வழிமறித்த போலீசார் சோதனைகள் மேற்கொண்ட வழியில் அவரிடமிருந்து 1 கிலோகிராம் பெறுமதியான பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருந்தன. அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் அவரது கையடக்க தொலைபேசியில் பல்வேறுபட்ட புகைப்படங்கள் இருந்திருக்கின்றன. அவற்றை வைத்துக்கொண்டு இவை என்ன என்று கேட்ட வகையில் இவை அம்பலாங்கொட பகுதியில் இருக்கின்ற ஒரு வீட்டில் இருக்கின்றன என்று தெரிவித்த அடிப்படையில் அந்த வீட்டை சுற்றி வளைக்க போலீசார் சென்ற வகையில் அந்த வீட்டில் இருந்தும் பல்வேறுபட்ட போதைப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டிருக்கின்றன. வீட்டுக்கு வெளியே அந்த வீட்டுக்கு ஒரு பாசலை விநியோகிக்க வந்தார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு பெண்ணும் கைது செய்யப்பட்டிருக்கிறார். பெண்ணிலிருந்த பாசலை உடைத்து பார்த்த வழியில் பாசலுக்குள்ளேயும் போதைப் பொருள் இருந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளிலே இவை எல்லாம் ஹரந்தனிய சுத்தா என்று சொல்லப்படுகின்ற நபருடைய போதைப் பொருள் என்பது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது. இவற்றின் பின்னணியிலே ஒரு புலனாய்வு அதிகாரி இருந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. பாருங்கள், பல்வேறுபட்ட விடயங்கள் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அவற்றின் அடிப்படையிலே கடற்படையைச் சேர்ந்தவராக இருக்கிறார், அல்லது இராணுவத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார், அல்லது போலீஸ் திணைக்களத்தைச் சேர்ந்தவராக இருக்கிறார். இப்படியாக பலரும் கைது செய்யப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த நிலைமையில் போதைப் பொருள் ஓய்ந்ததாகவே தெரியப்படவில்லை. அதே வேளையில்
பரபரப்பாக பேசப்பட்ட மற்றொரு விடயம் தான் இந்த சுரேஷ் சலையின் கைது. சுரேஷ் சலை இப்பொழுது 3 மாதம் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறார். அதாவது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் அவர் இப்பொழுது கைது செய்யப்பட்டு அவரிடம் விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. இனி இவர் தொடர்பாக பல்வேறுபட்ட விடயங்கள் தெரிய வரும் என்பது போன்றுதான் கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. நேற்றைய தினம் கட்டாரிலிருந்து இலங்கை வந்த ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். 2002ஆம் ஆண்டு இடம்பெற்றதாக சொல்லப்படுகின்ற இனந்தெரியாத நபர்களால் மேற்கொள்ளப்பட்ட ஒரு துப்பாக்கிச்சூட்டு சம்பவம். அந்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் இருவர் ஒரு மோட்டார் சைக்கிளை பயணம் செய்து ஒருவரை கொலை செய்திருக்கிறார்கள். எனவே அந்த கொலையில் தேடப்பட்டு வந்த சிவப்பு எச்சரிக்கை பிறப்பிக்கப்பட்ட இந்த நபர் தான் கட்டுநாயக்கா விமான நிலையத்தில் வந்த வேளையில் நேற்றைய தினம் இவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்றைய தினம் யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பு பகுதியிலே ஒரு போராட்டம் இடம்பெற்றிருந்தது. என்னவென்று சொன்னால், இந்த பயங்கரவாத தடைச்சட்டத்துக்கு எதிராக, அதாவது புதிய சட்டமும் வேண்டாம் பழைய சட்டமும் வேண்டாம் என தெரிவித்து 2 பெரும் போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. வடக்கு கிழக்கு பகுதியை உள்ளடக்கியதாக, அதாவது யாழ்ப்பாணம் மற்றும் மட்டக்களப்பிலே இந்த போராட்டங்கள் இடம்பெற்றிருந்தன. இதிலே பலர் பங்கு பெற்றிருந்தார்கள். என்னவென்று சொன்னால், யாழ்ப்பாணத்தில் யாழ்ப்பாணம் நூல் நிலைய முன்றலிலே ஆரம்பமான இந்த பேரணி ஆளுநர் அலுவலகம் வரை சென்று அங்கே மகஜர் கையளித்ததோடு நிறைவடைந்திருக்கிறது. அதேவேளை மட்டக்களப்பு கல்லடி பாலத்தில் ஆரம்பித்த அந்த பேரணி நகர மத்தி வரை வந்து அங்கே நிறைவடைந்திருக்கிறது. இது உண்மையிலேயே எங்களுக்கு இந்த பயங்கரவாத தடை சட்டம் புதிய சட்டமும் வேண்டாம் பழைய சட்டமும் வேண்டாம், எங்களை இருக்கிற சட்டங்களோடு விடுங்கோ என்பது போன்றுதான் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி இன்றைய தினம் இடம்பெற்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நல்லது உறவுகளே, இவைதான் இன்றைய செய்தி குறிப்பாக இருக்கின்றன. மற்றும் ஒரு செய்தி கருநோட்டத்தில் உங்களை சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கங்களை கூறி விடைபெற்று செல்கின்றேன். நன்றி, வணக்கம்.